ஹே அனிமி லவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1 தான். ஸோ கதையோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் தங்கச்சியை தூக்கிட்டு எங்கேயோ ஓடுறான். நீ கவலைப்படாத நெஸ்கோ, உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கதை வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளுக்கு முன்னாடி வந்து போகுது. இந்த சம்பவம் நடந்த முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி விற்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தம்பியும் தங்கச்சியும் ஓடி வராங்க. நானும் வரேன் டான்ஜிரோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம டான்ஜிரோ சொல்கிறான், இல்லை இது ரொம்ப ஆகத்து, நீ வந்து வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லவே நெக்ஸ்ட் டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சிக்கிட்ட போகிறான். நம்ம அப்பாவுக்கு அப்புறம் உன்னை தான் வந்து எல்லாரும் நம்பியிருக்கோம், நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோவை அனுப்புகிறான். இப்போ நம்ம டான்ஜிரோவை வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி விற்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு போய் அந்த இடத்துல நிலக்கரியை விற்றுட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கதறிட்டே நம்ம டான்ஜிரோ கிட்ட ஓடி வரான். டான்ஜிரோ இதை பாரு, இதை நான் தான் உடச்சேன்னு சொல்லி என்னை போட்டு அடிக்கிறாங்க, நீ என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம டான்ஜிரோ அதை மோந்து பார்த்துட்டு இதில் கேட் ஸ்மெல் வருது, இது வந்து ஒரு கேட் தான் வந்து உடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவே இதுலேருந்தே நமக்கு வந்து புரியும் நம்ம டான்ஜிரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பவர் நல்லா இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ எல்லா நிலக்கரையுமே விற்றுட்டு அவன் ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ போது பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இது வந்து லேட் நைட்டு, நீ இதுக்கப்புறம் போனோன்னா டீமன்ஸ்னால அவன் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும், நீ வந்து என் வீட்டில் தங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ வந்து அவரோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு படுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி டீமன்ஸ் பற்றிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டான்ஜிரோ நினச்சிக்கிறான், இவர் வந்து தனியாக இருக்கிறனால தான் டீமன்ஸ் நினச்சி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்து டான்ஜிரோ அவன் பாட்டியை வந்து நினச்சி பார்க்குறான். இந்த மாதிரி டீமன்ஸ் பற்றி கட்டுக்கதையெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி நம்ம டான்ஜிரோவுக்கு ஞாபகம் வருது. அடுத்த நாள் காலையில் நம்ம டான்ஜிரோ வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அவன் வீட்டுக்கிட்ட நெருங்கவே பயங்கரமான பிளட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோவுக்கு வருது. என்னன்னு சொல்லி அவன் ஓடி போய் பார்க்கும்போது நம்ம டான்ஜிரோவுக்கு பெரிய ஷாக். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஷெட்டாக வந்து இருக்கு, ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. ஆனால் அவன் தங்கச்சி நெசுகோ கிட்ட மட்டும் லைட்டாக அசைவு தெரியுது. ஸோ அவள் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து ஓடுறான் நம்ம டான்ஜிரோ. நீ ஒன்றும் கவலைப்படாத நெசுகோ, உன்னை எப்படியா நான் வந்து காப்பாற்றிடுவேன்னு சொல்லி எதனால் எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சிட்டே போகிறான். அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா டீமனாக வந்து மாறிடுறா. அப்படியே வந்து 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம டான்ஜிரோ வந்து நெசுகோ பார்த்து சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் வந்து மனுஷன் வந்து மாற்றிடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ அட்டாக் பண்ணுறதுக்கு எகிரி வந்து டான்ஜிரோ கிட்ட வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறா, நீ சின்ன வயசுலேருந்து என்னோட பாச தங்கச்சியாக தான் இருந்த, உன்னை இப்படி மாற விட மாட்டேன், உன்னை மாற்றிடுவேன் சொல்லி எமோஷனலாக பேசும்போது நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அழுறதை நம்ம டான்ஜிரோ நோட் பண்ணுறான். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஸ்லேயர் நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரவே நம்ம டான்ஜிரோ வந்து நம்ம நெசுகோ காப்பாற்றிடுறான். இந்த டைமில் நம்ம நெசுகோ ஹியூமனாக மாறிடுறா. அந்த டீமன் ஸ்லேயரோட கையில் உள்ள வாழை வந்து பார்த்தோன்னே நம்ம டான்ஜிரோ வந்து தெரிஞ்சிச்சு இவன் வந்து ஒரு டீமன் ஸ்லேயர் அப்படின்னு. அந்த டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுகோ பிடிச்சி வச்சுக்கிட்டான். அப்போ நம்ம டான்ஜிரோ சொல்கிறான், இல்லை வேண்டாம், அவன் என் தங்கச்சி தான், ப்ளீஸ் அவனை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து கெஞ்சிறான். ஆனால் அதுக்கு அந்த டீமன் ஸ்லேயர் சொல்கிறான், இவன் வந்து ஒரு டீமன், இவளை வந்து நம்ம கொண்டு தான் ஆகணும் அப்படின்றது மாதிரி சொன்னோன்னே நம்ம டான்ஜிரோ ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த டீமன் ஸ்லேயர் வந்து சொல்கிறான், உன் தங்கச்சி நீ வந்து காப்பாற்றணும்னா முதல்ல என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணணும், அதை விட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கத்தி அவன் கையில் வச்சிருக்க கத்தி வச்சு நெசுகோ ஒரே சொல்லிட்டான். அதை பார்த்து நம்ம டான்ஜிரோ வந்து கோவத்தில் என்ன பண்ணுறான், கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறான். கல்லெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு கிட்ட வரவே அந்த டீமன் ஸ்லேயர் ஒரே அடியில் நம்ம டான்ஜிரோ வந்து படுத்துட்டான். அப்புறம் அந்த டீமன் ஸ்லேயர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணா, நம்ம டான்ஜிரோ கையில் உள்ள அந்த ஆக்ஸை வந்து காணோம். என்னடான்னு சொல்லி திடீர்னு மேலே பார்த்தா அந்த ஆக்ஸ் வந்து கரெக்டாக அந்த டீமன் ஸ்லேயரோட தலைக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் போய் சொருகுது. இதை பார்த்த டீமன் ஸ்லேயர் வந்து ஷாக் ஆகிட்டான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ வந்து அந்த கல்லை தூக்கி போடும் போது ஆக்ஸையும் சேர்ந்து தூக்கி போட்டான். இதை வந்து இல்யூஷன் மாதிரி நம்ம டான்ஜிரோ யூஸ் பண்ணி தான். இந்த டைமில் நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஸ்லேயர் அட்டாக் பண்ணிட்டு நம்ம டான்ஜிரோ கொல்ல தான் வரான்னு நினச்சா நம்ம டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த டீமன் ஸ்லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்த டீமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலின்னு கூட பார்க்காம அவங்கள வந்து கொன்று அவங்க கிட்ட இருக்க ரத்தத்தை வந்து குடிக்கிறது தான் டீமன்ஸோட வேலையே. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறத பார்த்து நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெசுகோவும் டீமன் ஸ்லேயரும் வந்து மாற்றி சண்டை போடுவே நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நெசுகோ அடிச்சு படுக்க வச்சிடறான். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோட ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து டான்ஜிரோ காதில் வந்து சொல்கிறாங்க, நம்மளோட ஃபேமிலி வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, நீ தான் நம்ம நெசுகோ வந்து காப்பாற்றணும் அப்படின்றது மாதிரி சொன்னோன்னா நம்ம டான்ஜிரோ முழிச்சு பார்க்குறான். கண் முழிச்சு பார்த்தோன்னா நெசுகோ அவன் பக்கத்தில் தான் வந்திருக்கா. நெசுகோட வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கான் அந்த டீமன் ஸ்லேயர். அப்போ அந்த டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறான், மவுண்ட் சாகியில் சக்காடி உரோகோடாக்கியை வந்து போய் மீட் பண்ணு, நான் தான் வந்து உன்னை அனுப்பிச்சேன் அப்படின்றது மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஸ்லேயர் மறைஞ்சிடறான். இப்போ நம்ம டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து புதைச்சிட்டு அந்த இறுதி அஞ்சலி மண்டி செலுத்திட்டு நம்ம நெசுகோ கூட்டிட்டு அந்த மவுண்டனுக்கு கிளம்புறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. எபிசோட் 2 வந்து பார்க்கணும்னா நம்ம ஆரோன் டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோட வந்து உங்களால் பார்க்க முடியும்.